ஏதோ தெரிஞ்ச தொழிலை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு எதுக்குமே டைரக்டா பதில் சொல்ல மாட்டாப்ல. மாட்டிக்கிடுவான். மாட்டிக்கிறீங்களா? ஏதோ பண்றாப்ல. எங்க பையன் இருக்காரு, எங்க மனைவி வந்திருக்காரு, மாட்டிக்கிடுவான். உங்க அப்பாவா? அப்பாவா? கோவிந்தராஜன் அவர் அப்பாவா? அவர் தான் கலை மாமணி வரைக்கும் வந்தாச்சு. ஆமா, இப்ப கலை முதுமணி நான் வாங்கிட்டேன். நீங்க கலை முதுமணி, அவர் கலை மாமணி. 2 மணி இருந்தாட்டா வீட்டுல மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன 1 மணிக்கே பஞ்சாயத்தா இருக்கு. முதல்ல எப்படி இவரை சமாளிக்கிறீங்க வீட்டுல? ஆகணும். என் மருமக என்னோட கோவிந்தராஜோட மனைவி பொண்ணு கேட்டு போனேன். பொண்ணு கேட்டுக்கு என்ன சொல்றேன், கூத்தாடினா காத்தாடிக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணை கட்டி வச்சேன். இன்னைக்கு நாங்க செல்வ சீமானா இருக்கேன். எங்களை எழுக்க யாருங்க, நாங்க தான் சொல்றேன். ஆக்சுவலா குடும்பத்துல இவரு உங்களுடைய மகன் எல்லாருமே கலைத்துறையில இருக்காங்க. இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷம், மன நிறைவா இருக்கு. மன நிறைவா இருக்கு. என் பிள்ளை தலையெடுத்தேன், என் கஷ்டம் விலகுச்சு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், நான் சிரமப்பட்டேன். என் பிள்ளை தலையெடுத்து கையை பிடிச்சி திரிச்சா என் குடும்பம் நல்லா இருக்கு. இப்போ ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் முனைவர் ராம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிப்பாளையம் பகுதியில் இருந்து வந்திருக்கேன். நான் தெருக்கூத்து கலைஞருங்க ஐயா. நீங்க எதுல முனைவர் பட்டம் வாங்கிருக்கீங்க? ஐயா நான் தமிழ் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். நம்ம குடும்பத்திலேயே நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரியும் முதல் முனைவர் பட்டமும் நான் தான் வாங்கியிருக்கிறேன். பொதுவாக தமிழ் முனைவர் பட்டம் வரைக்கும் போனவங்க ஒரு ப்ரொஃபஸராகவோ இல்லை அந்த மாதிரி போகிறது உண்டு. நான் உதவி பேராசிரியர் ஒரு கல்லூரி, தனியார் கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்டு வரேங்க ஐயா. ஓ, வேலை பார்த்துட்டே இது பண்ணுறீங்க? ஆமாம். கூட வந்திருக்குது யாரு? நண்பருங்க ஐயா. ஓகே, ஒரு நண்பர் இன்னைக்கு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் கலைக்காக ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெருக்கூத்துக்கு இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவர் எனக்கு நண்பர் அப்படிங்கிறத தாண்டி அவர் என்னுடைய உறவு தான். அது ஏன்னா நானும் முனைவர் பட்டம் முடிச்சிருக்கேன். நானும் தெருக்கூத்தில் பிஹெச்டி பண்ணேன். நான் முதுகலை தமிழ் தெருக்கூத்துல பிஹெச்டி. ஆமாம், தெருக்கூத்தில் தான் முனைவர் பட்டம் செஞ்சேன். நான் ஏன் இதுக்குள்ளேயே பயணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இதில் இருந்த சாதிய தாக்கங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. கலைஞர்களுக்கு உணவளிப்பதிலிருந்து, கலைஞர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதிலிருந்து எல்லாமே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்துச்சு. சில ஊர்கள்லாம் நான் கூட போயிருக்கும் பொழுதே கழிவறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய குவளைகளை தண்ணீர் கொடுத்த மக்கள் நான் பார்த்துருக்கேன். அது பாத்ரூம் மக்லையா? ஆமா, அப்படி கொடுத்த என்னுடைய ஆய்வேட்டில் குடிக்கிற தண்ணியா? என்னுடைய முனைவரப்பட்ட ஆய்வேட்டில் எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக தெருக்கூத்துகள் எல்லாமே நம்மளுடைய அடையாளம். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய பெருமைகள். அப்படி நம்மளோட பெருமைகளையும் அடையாளையும் சுமக்கக்கூடிய கலைஞர்களை இவ்வளவு மோசமாக நடத்துறது, அது ஜாதிய ரீதியாக நடத்துவதுங்கிறது கேவலத்தின் உச்சம். இது தமிழா வன்மையாக கண்டிக்குது. ஏன்னா நம்ம ஒரு பக்கத்தில் தமிழர்கள்னு பெருமை பேசிட்டு, இன்னும் அந்த தமிழர்களுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய தெருக்கூத்து பண்ணக்கூடிய கலைஞர்களை இவ்வளோ மோசமாக நடத்துறது மூலமாக தமிழர்கள்னு பெருமை பேசல ஒரு பயனும் இல்லை. கூடுதலாக ஒன்று பதிவு செய்யணும். இங்கே இருக்கிற எல்லா கலைஞரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பேருந்துகளை தமிழ்நாடு அரசு கலைப்பொருட்களை எடுத்துக்கிட்டு அனுமதிக்கப்படுது. ஆனால் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகும் பொழுது எண்ணற்ற நடத்துனர்கள், எண்ணற்ற ஓட்டுநர்கள் பகுதி நேரத்தில் இறக்கிவிட்டு போயிருக்காங்க. பாதி நேரத்தில் இறக்கிவிட்டு போய் இன்னும் ஒரே ஒரு சின்ன தகவல்னா, மாடு மயிலெல்லாம் கொண்டு போகணும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் அரசு பேருந்துகளில் நாட்டுப்புற கலைஞர்களை இன்னும் சொல்லவும் நாங்களே சண்டை செஞ்சுருக்கிறோம். எந்த கலைஞர்களை கீழே இறக்கி விட்டாலும் அந்த இடத்துல சண்டை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இது அரசு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அவர்களுக்கான இந்த பயணங்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். திண்டுக்கல் கரகம் கருப்பையா என்னுடைய பெயர். நான் MA BA BEd போதுமா ஃபோக்லரில் ஒரு நாட்டுப்புறவியல் படித்து முடிச்சிருக்கேன் சார். நான் கரகம், காவடி, பொய்க்கால், அம்மன், ஒயில், இது போல் நாட்டுப்புற கலைகள் எல்லாமே பண்ணுவேன் சார். நீங்கள் போட்டிருக்க இந்த உடைய நாகினி சார். நாகினி எத்தனை ஆண்டுகளாக பண்ணுறீங்க? 25 ஆண்டுகளாக பண்ணுறேன் சார். கூட வந்திருக்குது யாரு? என்னுடைய சொந்த பந்தெல்லாம் என்கிட்ட ஒரு 15 வருஷமாக பேசுகிறதில்ல சார். ஏன்? இந்த தொழில் பண்ணுறதுனால நான் ஒரு இது வரைக்கும் 15 வருஷமாக எந்த ஒரு நல்லது கட்டத்துக்கும் கலந்துக்கிட்டது இல்லை. இந்த தொழில் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் வம்சத்தில் யாருமே பண்ணலை, எங்கள் ஊரில் யாருமே பண்ணலை, நான் மட்டும் தான் பண்ணேன். நீ படித்தது உண்மையா, நீ தொழில் பண்ணுறது உண்மையா அப்படின்னு எனக்கு பொண்ணே தரதில்லை சார். தராமல் நான் கலைக்காண்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். பொண்ணு யாருமே தரல. சொந்த தாய் மாமனே நீ அசிங்கமாக பேசினார். இவெல்லாம் ஆர்டர் அண்ணன், இவங்களை யார் பொண்ணு தர போகிறான்னு சொல்லி அவங்க வீட்டில் 2 பொண்ணு இருந்தது. அவங்களும் எனக்கு பொண்ணு தரல. எங்கள் அம்மா வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு 35 சார். எங்கள் அம்மா மட்டும் தான் சார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. மற்றபடி என் கூட பிறந்தது 10 பேர். 10 பேருமே கூட பேச மாட்டாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் எங்கள் அம்மா உடம்பு முடியாதனால என்னுடைய குருநாதரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் என்ன மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு இருக்கார் கல்லூரியில். எங்களை மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வாங்கி கொடுத்து உதவி பண்ணுறதுனால நான் அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன் சார்.